கிட்ட ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்கிற இப்போ 5 டியூபர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். பிளாக் ஜிஞ்சர், பேல் க்ரீன் டர்மரிக், மேங்கோ ஜிஞ்சர், பிளாக் டர்மரிக், அது நான் இப்போ பாட்டில் போட்டிருக்கேன். பின்ன ஒயிட் டர்மரிக். ஸோ இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக டேக் நான் போட போகிறேன். இதுதான் என்னது பிளாக் டர்மரிக் வந்து இப்போ இதில் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி டேக் வச்சு அதில் இந்த ஸ்டிக்கர் போல் இருக்கிறத வந்துட்டு இந்த இடத்த நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிளான் நீங்கள் எந்த பாட்டில் வைக்கிறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் இந்த டேக் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. எதுக்கு இப்போ இந்த மாதிரி போடணும்? நான் சொல்ல தண்ணி ரொம்ப தேங்காது. தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றினா போதும். புரியல. தேவையான அளவு மட்டும் ஊற்றினா போதும், தேங்கக்கூடாது. ஓ, இது வந்து அடி வரைக்கும் வச்சுருக்கா அந்த பிளாஸ்டிக் நடுவில் இருக்கிறது லெவல் பார்க்குறதுக்காக, அப்படி தானே? எடுத்துக்கலாம். ஏன்னா இஞ்சி வந்து ஸ்பேஸ் வேணும், அப்போ தான் நல்லா பெருசாக கிழங்கு வரும். அதுவும் இல்லாமல் வளர்றதுக்கு வந்து 1 இயர் ஆகும். இஞ்சி வெரைட்டி, அது மஞ்சள் வெரைட்டி எல்லாம். சரி, அது பாரு மேலே நனைஞ்சி தேங்காய் தேவையில்ல, தண்ணி இப்படியே இருக்கட்டும்னா. இது வந்து பேல் க்ரீன் டர்மரிக்கா? எஸ். ஓகே. ஒயிட் டர்மரிக் வெரைட்டி. இது எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் கவர் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இப்போது இந்த மாதிரி டேக்ஸ் எழுதிட்டேன். ஸோ இது எங்கே நம்ம லைக் அந்த கிழங்கு இல்லையோ டியூபர் இல்லையோ அந்த இடத்துல சொருகி வச்சிடலாம். இதையும் வச்சுட்டேன். ஸோ இதுவும் வச்சுட்டேன். இனி இந்த கவரை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டும் வாங்கியிருக்கேன். சப்போஸ் ஃப்ளோரிங் வந்துட்டு டேமேஜ் ஆகும்னு தோணுச்சுன்னா, ஃப்ளோரிங் வந்து ஈரம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டேமேஜ் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இந்த வெயிட்டு பார்த்து வைக்கணும். லைட் வெயிட்டாக, இது கொஞ்சம் எல்லாமே வெயிட் அதிகம், லைட் வெயிட். இது இந்த மாதிரி சின்ன சட்டியில் சின்ன பாட்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் வைக்கலாம்.